விஜய். ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 18 டேஸ் கோர்ஸ்ல லெவல் 1ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்மயோகம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ண உணர்வில் செயல்கள். இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கர்மம் அப்படின்னா என்னன்றது கர்மயோகால பகவான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஞான யோகம் சொன்னாங்க. ஆனா கிருஷ்ண உணர்வில் செயல்கள், நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை பகவானுக்காக செய்யறதுதான் கிருஷ்ண உணர்வில் செயல்கள் அப்படின்றது. இந்த மாதிரி செய்யும் போது மட்டும்தான் நம்மளால இந்த முக்குணங்கள்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஏன்னா இந்த முக்குணங்கள் தான் நம்மள என்ன பண்ணுது, கட்டுண்டு வைக்குது. நம்ம எல்லாம் கண்டிஷனல் சொல்ல இருக்கும். அதுக்கு காரணம் இந்த முக்குணங்கள். அப்போ இந்த முக்குணங்கள்லயும் நம்ம வெளியில வரணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது இந்த முக்குணங்களோட அடிப்படையில தான், இந்த 3 குணங்களோட அடிப்படையில தான் நம்மளோட செயல்கள் இருக்கு. அப்போ அதுல இருந்து வர செயல்கள் நம்மள என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது. அப்போ நம்ம இந்த பந்தத்துல இருந்து வெளியில வரணும். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருந்து நம்ம வெளியில வரணும். ஏன்னா இது எல்லாமே டெம்பரவரியானது, இன்க்ளூடிங் நம்மளோட இந்த கிராஸ் பாடியில இருந்து. அதுவும் இல்லாம ஒரு என்னது பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ அதுல அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்றதுதான் கிருஷ்ண உணர்வில் செயல்கள். பகவானுக்காக நம்ம செயல்கள் செய்யும் போது மட்டுமே நம்மளால இந்த பந்தத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல்கள், அதுதான் இந்த சாப்டரோட தலைப்பு. ஹரே கிருஷ்ண லலிதா மாதாஜி, பிரணாம். கிருஷ்ணா ராதா கோவிந்தருக்கு ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாகயா சக்ஷுர உன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादालं सहगण ललिता श्रीविशाखान्वितां च. हे कृष्णा करुणसिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त काञ्चन गौरंगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्य च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी. हरे कृष्णा. हरे कृष्ण डिவோட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது அத்தியாயம். அது கிருஷ்ண உணர்வில் செயல்கள், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல அர்ஜுனர் கொஸ்டின் கேக்குறாங்க. ஏற்கனவே 3rd சாப்டர்லயும் இதைதான் கேட்டாங்க இல்லைங்களா? அதாவது எல்லாத்தையும் செயல் இல்லாம இருக்கிறதா, ரினவுன்ஸ்டா இருக்கிறதா, இல்ல செயல் புரியறதா அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இதே இங்கேயும் கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் 4th சாப்டர்லயும் பகவான் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். மாதாஜி பிரணாம். Point 1. ओम श्री परमात्मने नमः. अथ पंचमोऽध्यायः कर्म संन्यास योगः. अर्जुन उवाच
सन्नयासं कर्मणां कृष्ण पुनर्योगं च संससि यच्छ्रेययेतयोरेकं तन्मे ब्रूहि सुनिश्चितम्. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவ்விரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக அப்படின்றத கேட்கிறாங்க. சரிங்களா? செயலை துறக்க சொன்னாங்க. அதாவது நம்ம செய்யற செயல் வந்து அதாவது செயல் துறக்கிறது அப்படின்னா நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டியை நம்ம அவசியம் செய்யணும். ஆனா வந்து பற்றுதல் இல்லாம செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கடந்த சாப்டர்ல நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அப்ப செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவ்விரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக அப்படின்றத கேட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வறண்ட மன ஊகங்களை விட பக்தி சேவை சிறந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நிறைய வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், எது சரி தப்பு அப்படின்றது தெரியாது. போட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், அஞ்ஞானத்தினால நம்ம அதை ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாம இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தெளிவான புரிதல் இல்லாம இருக்கிறத விட நம்ம என்ன செய்யணும், பக்தி சேவை செய்யறது சிறந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து நேத்திக்கும் வந்து நம்ம யோகா ஆஃப் நாலேஜ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் கடைசியில ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு குருவை நம்ம வந்து என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அவங்களோட கைடன்ஸோட நம்ம டிவோஷனல் சர்வீஸ பண்ணணும். அவங்க கிட்ட சப்மிசிவா நம்ம இருக்கணும். அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சு நிறைய கேள்விகளை கேட்டு நம்ம கிட்ட உள்ள அஞ்ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும், விலக்கிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட இந்த மன ஊகங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெளிவு ஏற்படும். நம்ம அது பக்தி சேவை நம்ம செய்யணும். சரிங்களா? அப்ப வறண்ட மன ஊகங்களை விட சிறந்தது பக்தி சேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சம்மரி மாதிரி. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு சம்மரி. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 11ல இருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும் ஆன்மாவின் அறிவு, அதாவது ஆன்மா வந்து நித்தியமானது, அதாவது சச்சித் ஆனந்தம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆன்மா நித்தியமானது, அப்புறம் சத்துன்றது நித்தியமானது, சித்துன்றது நாலேஜா இருக்கும், அறிவு நிறைந்திருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் பகவான் அப்படின்றது அது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதும் புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ் பிளிஸ்ஃபுல்லா இருக்கும், எப்பயுமே பரமானந்த நிலையில இருக்கும். சரிங்களா? அப்ப ஆத்மாவோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா சச்சித் ஆனந்தம். சத்துன்றது நித்தியமானது, அதுக்கு அழிவுன்றதே கிடையாது. வெறும் இந்த கிராஸ் பாடிக்கு மட்டும்தான் அழிவு உண்டு. நம்ம இந்த பஞ்சபூதங்கள்லாம் நான் இந்த உடம்புக்கு மட்டும்தான் அழிவு உண்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னன்னா, ஒரு குழந்தையா இருக்கும் ஒரு மனிதன் பிறக்கும்போது குழந்தையா இருக்காங்க, அதுக்கப்புறம் வளர்றாங்க, கொஞ்சம் யூத்தா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க, முதுமை அடைகிறாங்க. ஆனா ஆத்மா அப்படியேதான் இருக்கு. இந்த மாற்றங்கள் எதுக்கு ஏற்படுது, இந்த உடம்புக்கு மட்டும் ஏற்படுது. இதை நம்ம கண்கூட பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஒரு பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில ஆத்மா நித்தியமா தான் இருக்கும். ஆனா கர்ம வினைக்கும் ஆசைகளுக்கும் ஏத்த மாதிரி என்ன பண்ணும், அது புது புது பிறவியை எடுக்கும். அதுக்கப்புறம் அது அந்த வாழ்க்கையை வாழும், திரும்பி அதுக்கு இறப்பு ஏற்படும். அப்ப ஆத்மா நித்தியமா அப்படியேதான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்போது நித்தியமானது எது, ஆத்மா. அப்ப அதுக்கு தேவையான விஷயத்தை தான் நம்ம செய்யணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் ஒண்ணு உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூண்டுக்குள்ள உள்ள கிளி வந்து ஆத்மா, கூண்டு வந்து என்னது, நம்மளோட இந்த கிராஸ் பாடி. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அந்த கூண்டுக்கு தான் எல்லா விஷயங்களும் என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆத்மா நித்தியமானது என்னது, ஆத்மா, அதை பத்தி கண்டுக்காம விட்டா அது சரியான ஒரு விஷயமா இருக்காது இல்லைங்களா? நம்ம எதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தரணும், அந்த கிளிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். அதே மாதிரி நம்ம ஆத்மா, அதுக்கு என்ன, அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 31 to 37 வரைக்கும் பரிந்துரைக்கப்பட்ட கடமை விளக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அர்ஜுனர் என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு போர் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அப்ப சத்திரியனா நீ என்ன பண்ணணும், போர் புரியணும், தர்மத்துக்காக போர் புரியணும். அப்படி நீ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், உன்னை வந்து எதிரிகள் எல்லாம் தப்பா பேசுவாங்க. அதாவது இரக்கத்துக்காக போரை விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, பயத்தினால போரை விட்டுட்ட அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணணும், எல்லாருமே அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும், பற்றுதல் இல்லாம செய்யணும். இப்ப அர்ஜுனர் போர் வந்து தனக்கும் அடையணும்ன்றதுக்காக பண்ணல, யாருக்காக பண்றாங்க, பகவானுக்காக அவங்க பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் பகவானை முன்னிலைப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட
செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப பரிந்துரைக்கப்பட்ட கடமை விளக்கப்பட்டுள்ளது. எதுல 31 to 37 வரைக்கும். அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியன்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணணும், போர் புரியணும். போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட கடமையை அவங்க சரிவர செய்யணும். அதுவும் பகவானுக்காகவும் தர்மத்துக்காகவும் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 42 இருந்து 45 வரைக்கும் பழ செயல்பாடுகள் காரணமாக ஆத்மாவின் சிக்கல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பழ செயல்பாடுகள் அப்படின்றது பொதுவா இந்த பந்தம் நம்மளுக்கு ஏற்படுது இல்லைங்களா, முக்குணங்களால. அது எதனால ஏற்படுதுன்னா நம்ம அதோட பற்று கொள்றதுனால தான். இப்ப பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம் நல்ல குணம், அதுல நல்ல செயல்பாடுகளை நம்ம செய்யறோம். ஆனா அதுல எப்படி பந்தம் ஏற்படும், ஏன் நம்மளுக்கு முக்தி கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நல்ல செயல்களை செய்யும்போது நம்மளுக்கு மனதுல என்ன ஆயிடும், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுரும் இல்லைங்களா. நான் வந்து நல்ல நல்ல செயல்களா செய்யறேன், நான் வந்து எல்லாமே சிறந்த விஷயமா நான் வாழ்க்கையில பண்ணேன். அப்ப அந்த சந்தோஷம் ஒரு பற்றுதல், அதனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது, நம்மளுக்கு பந்தம் ஏற்பட்டுருது. அதே மாதிரி ரஜோகுணம்ல உள்ளவங்க எப்படி பற்றுதல் அவங்களுக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல அவங்களுக்கு எதனால அவங்க வந்து பவுண்டடா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட், நிறைய டிசையர்ஸ் இருக்கும், ஆசைகள் இருக்கும், அது மேல பற்றுதல் இருக்கும். அதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, பற்றுதல் அவங்களுக்கு விஷயங்கள்ல பற்றுதல் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தமோ குணத்துல உள்ளவங்க அறியாமையின் மூலியமா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பான விஷயங்களை அவங்க செஞ்சிடுறாங்க. சரிங்களா. அப்ப அதனால அவங்களுக்கு பற்றுதல் ஏற்படுது. அப்ப பழ செயல்பாடுகள், நம்ம ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்காக ஒண்ணு நம்ம என்ஜாய் பண்றோம் இல்லைங்களா, ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ், அதுதான் என்ன பண்ணுது, ஆத்மாவை சிக்கல்ல கொண்டு வந்து விடுது. சிக்கல் என்னது, ஆத்மா லிபரேட் ஆகி பகவானை அடையணும், அதுதான் வந்து தாத்பரியம் இல்லைங்களா. ஆனா அதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனா ஆத்மா பகவானுக்கு சேவை பண்ணாம இந்த மெட்டீரியல் விஷயத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, பழ செயல்பாடுகள் மேல பற்றுதல் வச்சிருக்கிறதுனால தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பக்தி சேவையால் பௌதிக பந்தத்திலிருந்து பிரிக்கப்படுவதை விளக்குகிறது அப்படின்றத நம்ம 46 to 53 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். பக்தி சேவை, அப்போ நம்ம இந்த பற்றுதல்ல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்போ ஆனா நம்மளால செயல் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட நேச்சரை வந்து ஏதோ ஒரு செயல்ல நம்ம ஈடுபட்டுட்டு தான் இருப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த செயல்களை எப்படி வந்து நம்ம வந்து இந்த பற்றுதல் இல்லாம செய்யறது, அதாவது இந்த மெட்டீரியல் பாண்டேஜ்ல இருந்து நம்ம வெளியில எப்படி வர்றது, அந்த மாதிரி செயல்கள் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி சேவையால மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கணும். பக்தி சேவையால் பௌதீக பந்தத்திலிருந்து பிரிக்கப்படுவதை விளக்குகிறது. அப்ப பகவானுக்கான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்துல 17, 18 இதுல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித பிறவி, அதாவது மனித பிறவியை தன்னுணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூர்ணமாக இருப்பவனுக்கு கடமைகள் எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. தன்னுணர்வுன்றது செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்மாதான் நித்தியமானது, பகவானுக்கு தொண்டு செய்யறதுதான் ஆத்மாவோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அதுதான் தலை சிறந்த கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த அதாவது தன்னில் பூர்ணமாக இருப்பவனுக்கு கடமைகள் எதுவும் இல்லை அப்படின்னா, கடமைகள் என்ன, எந்த கடமைகள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது என்ன செய்யணும், அவங்க பிரிஸ்கிரைப் டியூட்டியா அவங்களோட செயல்களை கடமைகளை செய்யணுமே தவிர தனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எப்பயுமே ஆத்மாவை முன்னிலை வச்சு நம்ம வந்து நம்மளோட செயல்களை பண்ணோம் அப்படின்னா அது பக்தி தொண்டா மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேற இந்த கிராஸ் பாடி, இந்த மெட்டீரியல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணோம்னா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த பாண்டேஜ் வந்து ஏற்படும். சரிங்களா. அப்ப அதை தான் நம்ம வந்து பார்த்தோம். தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவும் இல்லை. தன்னுணர்வு பெற்றவங்களுக்கு, இப்ப அர்ஜுனர் அவங்கள வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா. அவங்க ஏற்கனவே செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் தான். விதிக்கப்பட்ட கடமைகள் செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவும் இல்லை. இப்ப அவங்க போர் பண்றது அவங்களோட சந்தோஷத்துக்காக பண்றாங்களா, ஏன்னா பீஷ்மர் இருக்க போறது இல்ல, துரோணாச்சாரியர் இருக்க போறது இல்ல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க போறது இல்ல. அப்போ அந்த போரை அவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. ஆனா எதுக்காக செய்யறாங்க, அவங்க பகவானுக்காகவும் தர்மத்துக்காகவும் அவங்க செய்யறாங்க. அப்ப தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவும் இல்லை. அவங்க எதுக்காக செய்யறாங்க, பகவானுக்காக செய்யறாங்க. அப்ப அந்த போர் புரியறதும் என்னது, பகவானுக்காக அவங்க செய்யற ஒரு செயலா மாறுது. இத்தகைய கடமையை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. அதுக்காக எந்த கடமையும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா கடமையும் செய்யணும். அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பி இருக்க வேண்டியதும் இல்லை அப்படின்றத நம்ம
இந்த 17 and 18 ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது சிறந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ்க்காக நமக்கு ஏன்னா 84 lakh ஸ்பீஷிஸ்ல அதை தான் நம்ம நித்தியப்படி சலிக்காம செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த உடம்புக்கான விஷயங்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா? அன்லிமிட்டெட் டிசைர்ஸ், அதுவும் நித்தியமில்லாத இந்த ஒரு மெட்டீரியல் உலகத்துல நித்தியமில்லாத இந்த ஒரு கிராஸ் பாடிக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், அன்லிமிட்டடான டிசைர்ஸோட நிறைய பிறவிகள் எடுத்து நம்ம நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஆனா அந்த ஆசைகள்லாம் அடங்குச்சா? இல்ல, இன்னும் 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 அப்படின்றது அது வந்து என்னது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதனால நம்ம நிறைய பிறப்புகளும் இறப்புகளும் நம்ம சந்திக்கிறோம். அப்ப அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம ஆத்ம ஞானத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அது ஆத்மாவுக்கு எது வந்து நல்ல விஷயமோ அது பக்தி மட்டும்தான் ஆத்மாவுக்கு நல்ல விஷயம். பகவானுக்கு சர்வீஸ் பண்றதுதான் இருக்கிறதுல சிறந்த விஷயம். அதை கையில எடுத்து நித்தியமான பகவான் லோகத்தை அடையணும். அதனால நம்மளுக்கு என்னைக்குமே என்ன கிடைக்காது, பர்த், டெத், ஓல்டேஜ், டிசீஸ் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது. அதுக்கப்புறம் நித்தியமான சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும், அமைதி கிடைக்கும். சரிங்களா? டிவோஷனல் சர்வீஸ்ல மட்டும்தான் நித்தியமான சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். அப்புறம் இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இந்த ப்ராப்ளமும் அதாவது என்னது நம்மள வந்து இந்த ப்ராப்ளத்துல நம்மளால வெளியிலயும் வர முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் அத்தியாயம் 4 வந்து 33வது ஸ்லோகத்துல அனைத்து வகையான தியாக வேலைகளும் ஞானத்தின் தளத்தில் உச்சமடைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன இதுல இருக்கு, டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஞான யாகம் பொருட்களை யாகம் செய்வதை விட சிறந்தது. பிருத்தாவின் மகனே, அது மட்டுமின்றி எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தாத்பரியம் தெரியணும் இல்லையா? பகவானுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் பண்றோம். அப்போ நம்ம பொருட்களை நம்ம யாகத்துல நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆனா அது வந்து எங்க நம்மள வந்து கொண்டு போய் சேர்க்கும், கடைசியில ஞானத்துல தான் நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதாவது யாருக்கு நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அது வந்து முற்று பெறும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் கிருஷ்ணர் மீண்டும் அர்ஜுனனிடம் எழுந்து போராட சொன்னார். இதனால் அர்ஜுனனை குழப்புகிறது. கைவிடு அல்லது சண்டை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனாலதான் அர்ஜுனர் வந்து அந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்க. அதாவது போர் பண்ணணுமா இல்ல வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கேட்டாங்க. ரினவுன்ஸ்டா இருக்கணுமா இல்ல செயல் புரியணுமா அப்படின்றத கேட்டாங்க. பகவான் என்ன உபதேசம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி 5.2. ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயஸ்கராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதிலுரைத்தார். செயலை துரத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்தது. செயல் புரியாம இருக்கிறத விட பக்தி சேவை செய்யறதுதான் சிறந்தது. இதுல ரெண்டுமே முக்தி. ஆனா என்ன, செயல் பண்ணாம இருக்கிறவங்க தியான யோகம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா பிரம்மஜோதின்ற ஒரு இடம் உண்டு. ஸ்பிரிச்சுவல் உலகத்துல பாத்தீங்கன்னா கோலோகம், வைகுண்டம், பிரம்மஜோதி அப்படின்ற இடம் உண்டு. அவங்க எங்க எந்த இடத்தை அடைவாங்கன்னா பிரம்மஜோதி அந்த இடத்த அவங்க அடைவாங்க. அங்கேயும் வந்து செயல்கள் இருக்காது. ஆனா நம்மளோட பேசிக் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு செயல் புரியறதுதான் நம்மளோட நேச்சரே இல்லைங்களா? ஒரு நாள் ஃபுல்லா நம்மளால செயல் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், வசதியா இருக்குன்னு. ஆனா செயல் புரியறது நம்மளோட பேசிக் ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்களா? அப்படின்ற பட்சத்துல எது வந்து சிறந்தது? செயல் புரியறது. அந்த செயலை பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது, அதுதான் வந்து சிறந்தது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த இது 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டோரியில வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நிருக மகாராஜா ஸ்டோரி, இன்னொன்னு வந்து அம்பரீஷ் மகாராஜா ஸ்டோரி. அம்பரீஷ் மகாராஜா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பரீஷ் மகாராஜ் அவங்க வந்து சிறந்த அரசர், பகவானோட ஒரு பியூர் டிவோட்டி
ரொம்ப சிறந்த பக்தி சேவை செய்யறவங்க அவங்க. எப்படி அவங்களோட பக்தி இருக்கும்னா 9 டைப்ஸ் ஆஃப் பக்தியும் அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், அர்ச்சனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படின்னு வந்து 9 டைப் ஆஃப் பக்தி இருக்கு. சரிங்களா? பிரகலாத் மகாராஜ் கொடுத்தது. பிரகலாத் மகாராஜ் இதுல வந்து பாகவதத்திலயும் சொல்லியிருக்காங்க, இந்த முறையை ஃபாலோ பண்ணி பகவானை வந்து அடைய முடியலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க பாகவதத்துல. அப்போ இந்த 9 வகையான பக்தி நவவித பக்தியும் என்ன பண்ணிருப்பாங்க அம்பரீஷ் மகாராஜ் அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நம்ம பக்தி யோகத்துல நம்ம இன்டெப்த் நம்ம கொஞ்சம் டீடைல்ஸா எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு 9 டைப்ஸ் ஆஃப் பக்தியும் அவங்க யார் பண்ணுவாங்க, அம்பரீஷ் மகாராஜ் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட அவயங்கள் எல்லாமே, அதாவது சென்சஸ் எல்லாமே, கண், காது, மூக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்களா, சென்சஸ், அது எல்லாமே வந்து பக்திக்காக அவங்க வந்து என்கேஜ் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து கண்கள் வந்து பகவானோட திருமுகத்தை பார்க்கிறது, விக்கிரகத்தை பார்க்கிறது, அப்புறம் கைகள் வந்து பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்றது, அப்புறம் அலங்காரம் பண்றது, அதுக்கப்புறம் காதுகள் வந்து பகவானோட கதைகள் லீலைகள் எல்லாம் கேட்கறது, கால்கள் வந்து பகவானை வலம் வர்றதுக்காக, அந்த மாதிரி எல்லா அவயங்களையும் அவங்க என்ன பண்றாங்க பேசுறது, பகவானை பத்தின விஷயங்கள பேசுறது. அவங்க இப்ப நம்ம பார்க்கிற எல்லா பியூர் டிவோட்டிஸும் பாத்தீங்கன்னா யாருமே சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாத்தையும் உலகத்தை திறந்துட்டு ஃபேமிலியை திறந்துட்டு அப்படி இருக்கிறவங்க கிடையாது. எல்லாருமே கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க தான் கிங்கா இருக்கிறவங்க. கிரகஸ்தர்கள் கூட நம்மளுக்கு என்னது கொஞ்சமான வேலைகள் தான் இருக்கும். ஆனா கிங் அப்படின் போது நாட்டையும் அவங்க என்ன பண்ணணும், பரிபாலிக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், தர்மத்தை நிலைநாட்டணும், இப்படி நிறைய கடமைகள் உண்டு இல்லைங்களா. அவ்வளோ பிரிஸ்கிரைப் டியூட்டியோடையும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பக்தி சேவையில ஈடுபட்டு பியூர் டிவோட்டிஸா அவங்களால இருக்க முடியுது. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய எல்லா செயல்களையும் பகவானுக்காக நம்ம செய்யணும், பக்தி சேவையில இருக்கணும், நம்மளோட செயல்களையும் நம்ம என்னைக்குமே விட்டுடாம செய்யணும். ஏன்னா எல்லாருமே ஆன்மீகம்னாலே என்ன சொல்லிடுவாங்கன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு நம்ம வந்து சந்நியாசம் வாங்குறது. சந்நியாசம்ன்றது வெளிப்புறத்துல கிடையாது, மனதுல நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் டிசைர்ஸ் இருக்கக்கூடாது. மனதுல நம்ம எப்படி இருக்கணும், பகவானோட லயிச்சு இருக்கணும். அதுதான் இருக்கலே உண்மையான துறவரம் அப்படின்றது. அப்ப அம்பரீஷ் மகாராஜ் எல்லா நவவித பக்தி தன்னுடைய அவயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பக்தி சேவையில அவங்க முழுமையா அவங்க ஈடுபடுத்துறாங்க. அப்படி அவங்க ராஜ்யத்தையும் நல்லபடியா அவங்க பரிபாலிக்கிறாங்க. அப்படி இருக்கிற மகாராஜாக்கு ஒரு நாள் அவங்க ஏகாதசி ஃபாஸ்டிங் விரதத்தையும் அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஏகாதசி ஃபாஸ்டிங் இருந்தா என்ன பண்ணணும், விரதம் இருந்தா மறுநாள் காலையில துவாதசி அன்னைக்கு அந்த ஃபாஸ்டிங்க விரதத்தை நல்லபடியா முடிக்கணும். அதுதான் வந்து தாத்பரியம். அப்படி அவங்க வந்து துவாதசி வருது அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் முடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, துர்வாச முனிவர் வராங்க. துர்வாச முனிவர் வந்த உடனே அம்பரீஷ் மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து தனிச்சு பகவானுக்கு விரதம் இருந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்றதை விட யாரு கூட வராங்க, ஒரு ரிஷியே இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களை ரொம்பவே சந்தோஷமா அவங்க வரவேற்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், அதிதி தேவோ பவ, அதுதான் எப்பயுமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள நல்ல முறையில் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்றது நம்மளோட வழக்கம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க, ஏகாதசி ஃபாஸ்டிங்க ரிஷியோட நம்ம முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க சந்தோஷப்படுறாங்க. துர்வாச முனிவர் என்ன பண்றாங்க, முனிவர் உடனே நான் வந்து இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நீ வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே இவங்க போனாங்க, வரவே இல்லை. அம்பரீஷ் மகாராஜும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, வரவே இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே இவங்களுக்கு மகாராஜாக்கு தெரியல, ஏன்னா துவாதசி முடியறதுக்குள்ள ஃபாஸ்டிங் முடிச்சிடணும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க குரு கிட்டையும் அமைச்சர்கள் கிட்டையும் ஆலோசனை பண்றாங்க. அப்ப அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்களை விட்டுட்டு உணவு தான் எடுத்துக்க கூடாது, நீங்க வந்து தீர்த்தம் எடுத்துக்கலாம், அதனால நீங்க தீர்த்தம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லதா படுதுன்னு துளசி தீர்த்தம் அம்பரீஷ் மகாராஜா எடுத்துக்கிறாங்க. அது துர்வாச முனிவர் என்ன பண்ணாங்க, ஞான திருஷ்டியால, ஏன்னா அவங்கள யோகத்துல சிறந்தவங்க இல்லைங்களா, ஆத்ம பலம் அதிகம், மிஸ்டிக் பவர்ஸ் நிறைய இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே துர்வாச முனிவருக்கு என்ன வந்தது, கோபம், ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்றாங்க, அம்பரீஷ் மகாராஜ் கிட்ட வந்து நீ என்னை விட்டுட்டு நீ வந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க தலையில இருந்து ஒரு முடிய கீழே போட்டு அதுல இருந்து ஒரு அசுரனை வர வச்சு அம்பரீஷ் மகாராஜ கொல்ல சொல்றாங்க. உடனே அந்த டீமனும் அந்த அசுரனும் வராங்க, அம்பரீஷ் மகாராஜ கொல்ல போறாங்க. அப்ப பார்த்து சுதர்சனம் வந்து அந்த அசுரனை கொன்னுடுது. சரிங்களா. அதுக்கப்புறம் துர்வாச முனிவரையும் துரத்துது. உடனே துர்வாச முனிவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்க உள்ளவங்க கிட்ட எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாங்க, யாராலையும் முடியல. அப்புறம் பிரம்மா கிட்ட போறாங்க. தேவர்கள்
பக்தர்கள் கிட்ட எல்லாம் போறாங்க, யாரும் வந்து சுதர்சனத்தை எதிர்த்து நிற்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட போறாங்க, பிரம்மாவும் வந்து எனக்கு அந்த சக்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட போறாங்க, சுதர்சனத்தை கண்ட்ரோல் பண்ற சக்தி என்கிட்ட கிடையாது அப்படின்றாங்க. அப்ப நான் யாருகிட்ட தான் போறது அப்படின்னு பகவான்கிட்டே போ, நாராயணர்கிட்டே போ அப்படின்னு பகவான் கிட்ட போறாங்க. உடனே பகவானே என்ன சொல்லிடுறாங்க, நீ என்ன ஏதாவது என்கிட்ட ஏதாவது அபச்சாரப்பட்டிருந்தா கூட நான் உன்னை வந்து இனிமே அதை பண்ணாம இருப்ப அப்படின்னா நான் உன்னை மன்னிச்சிருவேன். ஆனா நீ என்னோட பக்தன் கிட்ட நீ வந்து அபச்சாரப்பட்டுட்ட, இதுல நானுமே ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. உடனே அப்ப நான் என்ன செய்யணும்? அப்பதான் வந்து தெரியுது பக்தர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி. உடனே சரி நான் அப்ப என்ன பண்றாங்க, நான் இப்ப என்ன சொன்னா, நீ யாருகிட்ட அபச்சாரப்பட்டியோ அவங்க கிட்டயே நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே துர்வாச முனிவர் வந்து அம்பரீஷ் மகாராஜோட பாதத்துல வந்து விழுவாங்க. பக்தர்கள் எப்பயும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கருணை உள்ளத்தோட இருப்பாங்க. உடனே வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்பவே காருண்யம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த தீய குணங்கள், அதாவது மோட் ஆஃப் பேஷன், இக்னரன்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்ச உடனேவே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சுதர்சனத்தை வந்து நீ ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால துர்வாச முனிவரும் வந்து நல்லபடியா வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ அதுதான் ஒரு பக்தருக்கான உயர்வு. சரிங்களா? யார் ஒருத்தவங்க கிருஷ்ண பக்தியில இருக்காங்களோ, ஆனா கிருஷ்ண பக்தியில இருக்கும்போது அசுர குணத்தோட கண்டிப்பா யாராலையும் இருக்கவே முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா பகவான நம்ம வணங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்படி இருக்கணும், நல்ல குணத்தோட இருந்து நல்ல செயல்களை செஞ்சு பகவானை நம்ம வழிபடணும். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண பக்தின்றது. அப்போ எந்த ஒரு இப்ப பிரகலாத் மகாராஜ் அவங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் எப்படி இருப்பாங்க, அவங்க அப்பா அவங்கள நிறைய கஷ்டப்படுத்தினப்பையும் என்ன பண்ணுவாங்க, திரும்பி பகவான் வந்து உனக்கு என்ன வேணும்னு உடனே என்னோட என்னோட தந்தைக்கு வந்து முக்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து வேண்டிப்பாங்க இல்லைங்களா? அப்ப யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நிந்திக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்பவே உயர்ந்த குணத்தோட இருப்பாங்க. அப்ப அம்பரீஷ் மகாராஜும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது சுதர்சன் சக்கரமும் அவங்கள ஒண்ணும் பண்ணாம திருப்பி பகவான் கிட்டே அது போயிடுது. இதுதான் ஒரு தூய பக்தருக்கோட அடையாளம், ஏத்தம். சரிங்களா? அதே வந்து இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிருக மகாராஜ். சரிங்களா? இப்ப இங்க பார்த்தது முழுக்க முழுக்க கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல இருக்கிற ஒரு கிங், சன்னியாசி கிடையாது, ஒரு கிங். அவங்களோட பிரிஸ்கிரைப் டியூட்டியை செஞ்சுட்டு பக்தி சேவையில அவங்க வாழ்க்கையை அவங்க ஈடுபடுத்தி அவங்க எப்படி பியூர் டிவோட்டியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்கள பகவான் எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதே வந்து நிருக மகாராஜ் அவங்களோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிருக மகாராஜ்ன்றவங்களும் ஒரு நல்ல ஒரு அரசர். நீதிப்படி தர்மப்படி அவங்களும் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணாங்க, சரிவர பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் தான் செஞ்சாங்க, தர்மத்தின் படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா பக்தி சேவையில அவங்க எதுவும் செய்யாம என்ன பண்ணாங்க, தனக்காகன்னு செஞ்சாங்க. இந்த ஒரு யாகம் பண்ணா எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும், இந்த யஜ்ஞங்கள் பண்ணா எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க நிறைய ஆஸ்பிஷியஸான விஷயங்களை அவங்க பண்ணாங்க. சரிங்களா? நிறைய தானங்கள், தர்மங்கள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய வந்து இந்த கோல்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து அவங்க தானம் பண்ணிட்டு இருந்தாங்க, சேரிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, பசு எல்லாத்தையும் அவங்க தானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பிராமணர் வந்தாங்க. அந்த பிராமணருக்கும் அவங்க நிறைய செல்வங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு பசுவையும் அவங்க அந்த பிராமணருக்கு தானம் பண்ணாங்க. பசுவும் நல்லா அலங்கரிச்சு வச்ச வச்ச பசு. சரிங்களா? அதாவது இந்த கொம்புல எல்லாம் வந்து நல்ல இந்த கோல்டு எல்லாம் போட்டு, அப்புறம் பட்டு துணி போட்டு, கால்ல எல்லாம் வந்து நல்ல சதங்கை எல்லாம் கட்டி அந்த மாதிரி நல்லா வந்து அலங்கரிக்கப்பட்ட பசுவை தானம் பண்ணாங்க செல்வங்களோட சேர்ந்து. அதை அந்த பிராமணர் வந்து எடுத்துட்டு போனாங்க. எப்பயுமே வந்து நம்ம வளர்க்குற பெட் அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சாயந்தரம் ஆனா திரும்பி எங்க யார் வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி இந்த பிராமணர் கிட்ட இருந்து அந்த பசு, தானமா கொடுத்த பசு என்ன ஆயிடுது, மறுபடியும் அரண்மனைக்கே திரும்பி வந்துடுது. அது பொழுது சாஞ்ச உடனே வந்து மத்த பசுவோட அது கலந்துடுது. சரிங்களா? அடுத்த நாள் காலையில மறுபடியும் மகாராஜா என்ன பண்ணாங்கன்னா தானங்கள் பண்றாங்க. அப்ப இன்னொரு பிராமணருக்கு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, அதே பசுவை அவங்க தானம் பண்ணிடுறாங்க. தெரியாம, தெரிஞ்சு கூட கிடையாது, தெரியாம பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பிராமணர் முதல் நாள் வாங்கிட்டு போனவங்க வராங்க, ராஜா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு நீங்க தானமா கொடுத்த பசு வந்து இப்போ என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அப்ப அவங்க வரும்போது இந்த பக்கம் அந்த பசுவை தானமா வாங்கின இன்னொரு பிராமணர் போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது நமக்கு கொடுத்த அதே பசு அப்படின்றது. உடனே என்ன பண்றாங்க, அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க, எனக்கு நீங்க தானமா கொடுத்த பசு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. உடனே வந்து அரசருக்கு தெரிஞ்சு போச்சு தப்பு நடந்திருக்குன்னு. உடனே இந்த பிராமணர்கிட்ட சொல்றாங்க, சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு அதுக்கு பதில் வேற பசு கொடுக்குறேன்னு. உடனே இல்ல இல்ல எனக்கு நீங்க கொடுத்த தானமா கொடுத்த அதே பசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சரி அப்படின்னா நான் அந்த பிராமணரை கூப்பிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிடைச்ச, ஏன்னா இது வந்து திரேதா யுகத்துல நடந்த ஒரு விஷயம்.
அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தானமா வாங்கினா கூட பேராசையெல்லாம் இல்லாம கொடுத்ததை நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இல்ல இல்ல எனக்கு நீங்க தானமா கொடுத்த இந்த பசுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் என்னுடைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இருப்பாங்க. அப்ப மகாராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. 2 பேர்ட்டையும் சொல்லுவாங்க, நிறைய பசுக்கள் தரேன், நிறைய செல்வங்கள் தரேன் அப்படின்னும் போது இல்ல எனக்கு அதுதான் வேணும் 2 பேரும் நிப்பாங்க. அப்போ வந்து அரசரால ஒன்றும் பரிசீலனை பண்ண முடியாம போயிடும். 2 பேருமே எனக்கு பசுவே வேணாம்னு சொல்லிட்டு மகாராஜா கிட்டே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவும் நிறைய தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள்லாம் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரணமும் ஏற்படுது திரேதாயுகத்தோட கடைசியில. அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, யமதர்மராஜா வருவாங்க. வந்த உடனே இந்த மாதிரி நீ வந்து எல்லாமே நல்லதா பண்ண, ஆனா ஒரே ஒரு தப்பு ஒன்னு அறியாம நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, இந்த மாதிரி ஒரே பசுவை நீ 2 பிராமணர்களுக்கு நீ வந்து தானமா கொடுத்துட்ட அப்படின்னோடனே, அதுக்கான தண்டனை நீ முதல் ஏத்துக்கிறியா, இல்ல நீ வந்து உனக்கு நல்ல பலன்களை செஞ்சதுக்கான சந்தோஷங்களை நீ ஏத்துக்கிறியா? ஏன்னா எப்பயுமே நல்ல விஷயங்கள் செஞ்சா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், தப்பான விஷயங்கள் செஞ்சா நரகம் கிடைக்கும். பழவினைகளை எதிர்பார்த்து செய்யற விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதே உலகத்துல திரும்பி நம்ம பிறப்பெடுப்போம். இதுதான் வந்து தாத்பரியம். சரிங்களா? நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற விஷயங்கள் பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயங்களை பகவான் மூலியமா. அப்போ உடனே என்ன ஆகுது, இவங்க நிருகமராஜ் சொல்லிடுறாங்க, இல்ல நான் எனக்கான தவறுக்கான தண்டனை நான் ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அப்பனா நீ வந்து ஒரு பெரிய லிசார்டா, அதாவது இந்த இது இருக்குல்ல பெரிய பல்லி, இது மாதிரி நீ வந்து ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. இதை கொடுத்த உடனே அவங்க நிருகமராஜா கேட்பாங்க, இது மாதிரி நான் எனக்கு எப்போ பாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. துவாபர யுக கடைசியில கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுப்பாங்க. அப்போ நீ வந்து அவங்களோட மூலியமா உனக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரின்னா அது அப்புறம் துவாபர யுகமும் வந்துடும். ஒரு யுகம் ஃபுல்லா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து தண்ணி இல்லாத கிணத்துல இருக்காங்க, அதுவும் தெரியாம செஞ்ச ஒரு தவறின் காரணமாக. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கிருஷ்ணரோட குழந்தைங்க எல்லாம் விளையாண்டு இருக்காங்க. அப்போ அவங்க விளையாண்டு ஒரு பொருள் வந்து இந்த கிணத்துக்குள்ளார விழுந்துரும். அப்போ அவங்க அதை எடுக்க வரும்போது பார்த்தா அதுல ஒரு பெரிய லிசார்டு இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. பகவான் கிட்ட போய் முறையிடுவாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த லிசார்டை தொட்ட உடனே அது என்ன ஆகும், ஒரு தெய்வீக உருவத்தை அது எடுக்கும். பகவானுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே பகவானுக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நீ யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே அவங்க அவங்களோட முழு கதையையும் சொல்லுவாங்க. நிருக மகாராஜாவா இருந்தேன், இந்த மாதிரி தானம் பண்ணி இதுல ஒரு தவறு ஏற்பட்டுச்சு, அதுக்கு அந்த தண்டனை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பகவான் வந்து அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம இதுல பார்க்கிறோம். அப்போ யாரு ஒருத்தவங்க பகவான் செயல்கள் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல இருந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு பகவான் வந்து என்ன பண்றாங்க, அனுகிரகம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்கலன்னு இல்ல, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து இந்த முக்குணங்களோட சம்பந்தப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது, ஏன்னா நேற்றுக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், யாரு எந்த விதத்துல என்கிட்ட சரணம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த விதத்துல நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் செயல் செய்யும் போது நம்மள இந்த முக்குணங்கள் நம்ம பாதிக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த மெட்டீரியல் வேலையை நம்மளால லிபரேட் ஆக முடியும். ஆனா நம்மளே ஒரு பழவினைகளை எதிர்பார்த்து நம்ம செயல் செய்யும் போது என்னாகும், அதுல நம்ம தெரியாம தவறுதல் செஞ்சா கூட அதுக்கான பலன் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மாதாஜி 5.3. கேயச நித்ய சன்னயாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. கர்மயோகா அல்லது கர்ம சந்நியாசா அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். எவனொருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ, அதாவது நம்ம செய்யற செயல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செயல்கள்ல விருப்பு, அதான் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து செய்யாம இருக்கிறது. சரிங்களா? விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ, விருப்பு வெறுப்புன்றது டூயாலிட்டிஸ் சொல்லுவோம், சந்தோஷம், துக்கம், விருப்பு வெறுப்பு, அப்புறம் வந்து நண்பன், விரோதி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம சமமா பாக்குறது. சரிங்களா? அப்ப விளைவுல விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான். யார் ஒருத்தவங்க இந்த இருமைகள்,
எருமைகள்ன்றதுதான் விருப்பு வெறுப்பு, சந்தோஷம், துக்கம், மானம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? விரோதி, நண்பன் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம சமநிலையோட யாரு இருந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பௌதிக பந்தத்துல இருந்து எளிதில் வெளிவந்து முக்தி அடைகிறாங்க அப்படின்றத பகவான் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அவங்களோட சரித்திரம். அவங்க வந்து கௌடிய சம்பிரதாயத்துல சிறந்த பக்தர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் தடவை வரைக்கும் மகாமந்திரத்தை உச்சரிப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சொந்தமான வேலைகளுக்கு, கடமைகளுக்கு அவங்க நேரம் ஒதுக்குவாங்க. மற்ற நேரம் ஃபுல்லா மகாமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பியூர் டிவோட்டி அவங்க. அப்ப அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் நடக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஹரிதாஸ் தாக்கூர் தன் இடைவிடாத கிருஷ்ண ஜப மகிமையால் வேசியா ஸ்திரியை மனம் திருத்தி கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் திருப்பினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ப்ராஸ்டிடியூட் அவங்க கிட்ட வராங்க. வந்ததும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட வந்து முறையிடுறாங்க சென்ட் ஜைமஸ்க்கு. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட சாண்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அன்னைக்கு நாள் முடிஞ்சிருது. இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க நாளைக்கு வருவாங்க. அந்த பெண்மணி நாளைக்கு வருவாங்க. அப்ப மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, சாண்டிங் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க மறுபடியும் அவங்க வந்து கேட்கும்போது நான் சாண்டிங் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு நாளும் முடிஞ்சிடும். மறுபடியும் அடுத்த நாளும் வருவாங்க. அப்போ வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பியூர் டிவோட்டிஸோட மகிமை. எப்பயுமே நம்ம உண்மையான பியூர் டிவோட்டிஸோட நம்ம பழகும்போது நமக்கும் என்ன பண்ணிடும், அந்த கிருஷ்ண பக்தி நமக்கும் வந்துடும். எவ்வளவு இக்னோரன்ட் மோட்ல இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், கிருஷ்ணா கான்சியஸ் பியூர் சுத்த சத்துவ குணத்துக்கு நம்மளால வர முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மத்தஜி 5.10 ब्रह्मणयादाय कर्माणि संगं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्र विभाम्बसा. பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்றின்றி தனது கடமைகளை செய்யணும், ஆனால் பற்றுதலோடு செய்யக்கூடாது. பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்றதான் தாத்பரியம். இப்ப அர்ஜுனர் போர் பண்ணுவாங்க, வெற்றியோ தோல்வியோ அது பகவானுக்கு அவங்க அர்ப்பணம் பண்ணுவாங்க. அவங்களோட கடமை என்ன, போர் பண்றது அப்படின்றது மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பகவான் நம்மளோட கடமைகளை சரிவர செஞ்சு பகவான் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அந்த செயலுக்கான பலன்களை நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி பண்றதுதான் இருக்குல்ல சிறந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஓமையா என்ன பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, தாமரையிலே எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அது போல அவன் பாப விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ தன்னோட கடமைகளை சரிவர செஞ்சு பலனை பகவான் கிட்ட அர்ப்பணிச்சுட்டு யார் ஒருத்தவங்க தன்னை வாழ்க்கை வாழ்றாங்களோ பக்தி சேவையில, அவங்கள என்ன பண்ணாது, பாபங்கள் தீண்டாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அர்ஜுனர் போர்ல எவ்வளவு பேரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க இல்லைங்களா, வதம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான பாபங்கள் அவங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தர்மத்துக்காக பண்றாங்க, பகவானுக்காக பண்றாங்க இல்லைங்களா. அதுதான் தாத்பரியம். அப்ப தாமரை இலையில் எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அந்த மாதிரி நம்மளுக்கும் பாபங்கள் தீண்டாது, நம்மளையும் தீண்டாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிரபு பார்த்தா சிறந்த எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க முழுக்க முழுக்க அவங்க வாழ்க்கைய பகவானோட சேவையில அவங்க அர்ப்பணம் பண்ணிருக்காங்க. பகவான அதாவது கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் உலகம் முழுக்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் தனக்கு கிடைச்ச சந்தோஷம் தான் மட்டும் அனுபவிச்சுட்டு விட்டுடாம என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே அவங்க பிரயத்தனப்பட்டிருக்காங்க இல்லைங்களா. லைஃப் ஹிஸ்டரி பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையவே தெரியும். எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க அதுல இருந்து வெளியில வந்து தனக்கு கிடைச்ச அந்த கிருஷ்ண பக்தியை உலகம் ஃபுல்லா அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பக்தி சேவையில ஈடுபடணும். மத்தஜி 5.18 विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिने शुनि चैव स्वपाके च पंडिता समदर्शिनः. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக, அதாவது ஞானம் செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், அதை நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், குரு கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதனால நம்மளோட அஜ்ஞானம் போயிடும், நம்மளுக்கு நித்தியமான என்ன ஞானம் கிடைக்கணுமோ அது நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ அந்த உண்மையான ஞானம்
என்னது? பகவானுக்கு பக்தி சேவை பண்றது. ஆத்மா எட்டர்னல், நித்தியமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பக்தி சேவை பண்றோம் இல்லைங்களா? அப்ப அடக்கமுள்ள பண்டிதர்கள் அதுவும் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு பக்தர்களா இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹம்பிளா இருக்கணும், அடக்கமுள்ளவங்களா இருக்கணும். அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே சோல் ஒண்ணு இருந்ததுன்னா சூப்பர் சோலும் நம்ம கூடவே இருக்கும். சரிங்களா? அதுதான் தாத்பரியம். பகவான் எப்பயுமே நம்மள தனிச்சு விட்டதே கிடையாது. நம்ம என்னைக்குமே தனியா இருக்கோன்றதே அர்த்தமே ஆகாது. நம்ம கூட எப்பயுமே, அதாவது இந்த பிறவில மட்டும் இல்ல, இப்போ எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது என்னோட ஃபேமிலி இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உறவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போயிடும். எனக்கு அடுத்த ஜென்மத்திலும் இவங்களே வருவாங்களான்னா அது நிர்தர்சனம் கிடையாது. நானும் இந்த உலகத்திலே நித்தியமா இருக்க போறேன்னா அதுவும் கிடையாது. ஆனா என் கூட நித்தியமா யார் இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா பகவான் மட்டும்தான். சூப்பர் சோல் பகவான் இருக்காங்க என்கிட்ட மட்டுமில்ல, எல்லா லிவிங் என்டிட்டிகிட்டையும். அப்போ நம்ம இந்த டெம்பரரியான உறவுகளுக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். அப்புறம் இந்த டெம்பரரியான உடம்புக்கும் நம்ம என்ன பண்றோம்? நிறைய விஷயங்களை செய்யறோம். நித்தியமா நம்ம கூட இருக்கிற பகவான நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டது இல்லாம இருக்கும் இல்லைங்களா? அப்போ யாரு ஒருத்தவங்க ஞானத்தின் உச்சம், அதாவது ஞானம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லார்கிட்டயும் பகவான் இருக்காங்க, சோல், சூப்பர் சோல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கிட்டையும் சரிசமமா நடந்துப்பாங்க. ஏன்னா இந்த குணங்கள் இருக்கு இல்லைங்களா? செயல்கள், குணங்கள் எல்லாமே அது எல்லாமே இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளிவர்றது. ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்காங்க, இல்ல கெட்டவங்களா இருக்காங்க, அவங்களோட செயல்களை வச்சு நம்ம வந்து பார்க்கிறோம். அது எல்லாமே அவங்களோட குணங்கள்ல இருந்து. அப்ப அந்த மெட்டீரியல் நேச்சரோட பிரதிபலிப்பு தானே தவிர நித்தியமான விஷயமா என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. ஆத்மா இந்த முக்குணங்களோட சம்பந்தப்படுறது இல்ல. அதுவும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் யார் இருக்காங்க? சூப்பர் சோல் இருக்காங்க. அப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது, இப்ப நேரா பகவான் வந்து நம்ம முன்னாடி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம் இல்லைங்களா? அவங்க கிட்ட அன்போட பழகுவோம். அப்போ எல்லார்கிட்டயும் சூப்பர் சோல் இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் ஆத்மா, அந்த ஆத்ம ஞானத்தோட பார்க்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியுது? எல்லா ஜீவராசிகளையும் சரிசமமா அவங்களால பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பண்டிதா சமதர்ஷன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். மாதாஜி 5.22. ये हि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्त कौन्तेय न तेषु रमते बुधः. ஜட புலன்களின் தொடர்பினால், புலன்களோட தொடர்பினால் தான். ஏன்னா நம்ம செகண்ட் சாப்டர்லயும் பார்த்தோம், புலன் இன்ப பொருட்கள்ல பற்றுதல் ஏற்படுது, அதனால நம்மளுக்கு காமம், லஸ்ட் ஏற்படுது, அதனால நம்மளுக்கு என்ன வருது? அது கிடைக்காத பட்சத்துல கோபம் வருது, ஃபால் டவுன் வரும். அதே மாதிரி தேர்ட் சாப்டர்ல நம்ம என்ன பகவான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லஸ்ட், அதுதான் வந்து நம்மளோட எதிரி, இக வைரினா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பம், இன்பமும் வரும் துன்பமும் வரும் காரணமாக இருப்பதால் அறிவுடையோன், யார் ஒருத்தவங்க? நாலேஜ் பர்சன், வைஸ் பர்சன், அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக அறிவு உடையவங்க என்ன பண்ணுவாங்க? அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால், இது எல்லாமே நம்ம நித்தியமா சந்தோஷமாவே இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும். அப்போ சந்தோஷம் எப்படி ஒரு கால அளவு இருக்கோ அதே மாதிரி துக்கமும் ஒரு கால அளவுல இருக்கு. அப்ப மாறி மாறிதான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஆரம்பம் முடிவும் இருக்கு, இன்பங்களுக்கு ஆரம்பம் முடிவும் இருக்கு. அறிவுடையோன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மாதாஜி 5.23. शक्नोति हैव यसोढुं प्राक्शरीर विमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं सयुक्त ससुखी नरः. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு, தற்போதைய உடல் இப்ப இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இந்த பிறவிலே நம்ம ரொம்ப வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பகவத்கீதை நம்ம நம்மளுக்கு தெரியுது, பகவானோட உபதேசம் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே வந்து துர்லபம். சரிங்களா? யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சது. சுக்ருதி இருந்தா மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பகவானோட
பக்தின்றது. பகவானுக்கு பக்தி பண்றதுன்றது பல ஜென்மங்கள் நம்ம செஞ்ச நல்ல நல்ல விஷயங்களுக்காக கிடைக்கிற ஒரு அனுகிரகம். அப்போ அது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இங்க கிடைச்சிருக்கு இல்லைங்களா? பகவத்கீதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பயனுள்ளதா ஆக்கிக்கணும். பயனுள்ளதுன்னா மெட்டீரியல் வேர்ல்டுக்கு கிடையாது, ஸ்பிரிச்சுவலுக்கு பயனுள்ளதா, நம்ம ஆன்மீகத்துல நம்ம முன்னேற்றத்தை அடையறதுக்கு பயனுள்ளதை நம்ம மாத்திக்கணும். அப்போ ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜட புலன்களில் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும். எப்பயுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்துக்கணும்ன்றது என்னன்னா பக்தி சேவையில நம்ம மாத்திக்கணும். இப்ப நல்லா சாப்பிடணும், எனக்கு ரொம்ப ஆசை நல்லா சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? பிரசாதமா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பகவானுக்கான சேவைகள் நம்மள ஈடுபடுத்திக்கணும். ஜட புலன்களின், ஆனா இந்த மெட்டீரியல் விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடணும்? கட்டுப்பாடோட இருக்கணும். ஜட புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும், காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால், காமத்தையும் கோபத்தையும் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கோபம்ன்றது எதனால நம்மளுக்கு வருது? எக்ஸ்பெக்டேஷன்னால நம்மளுக்கு வருது இல்லைங்களா? அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வச்சுக்க கூடாது. யாருக்கிட்டையும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டா நம்மளுக்கு கோபம் வந்துடும். அப்போ காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடியணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான். யார் ஒருத்தவங்க? தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜட புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும், மெட்டீரியல் விஷயத்துல தான் பொறுத்துக்கணும். ஆனா பக்தி சேவையில் நம்ம என்ன பண்ணலாம்? நல்லபடியா நம்மளோட சென்சஸை நம்ம என்கேஜ் பண்ணலாம். காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான். இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடனும் இருப்பான். எப்பயுமே பக்தர்கள் கோலோகம் வைகுண்டம் போய் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இதுதான் தாத்பரியம்ன்றது தெரிஞ்சு போச்சு. பக்தி செய்யறதுதான் சிறந்தது, அதுலதான் நித்தியமான சந்தோஷமும் அமைதியும் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எந்த ஒரு பியூர் டிவோட்டி கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்தி பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. பகவான் லோகம் போகணும்னா கூட அது கூட அவங்களுக்கு, ஏன்னா அங்கேயும் போய் நம்ம பக்தி தான் பண்ண போறோம். அப்போ நம்ம இப்பயே அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல எந்த இடத்துல இருந்தாலும், நரகத்துல இருந்தாலும் சரி, சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, கோலோகத்துல இருந்தாலும் சரி, இந்த பூலோகத்துல இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நன்கு நிலை பெற்றவன் ஆவான். இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். அப்போ மெட்டீரியல் விஷயத்துல அவங்களுக்கு என்ன இருக்காது? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. அப்போ நன்மைகள் நடந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பகவானோட அனுகிரகத்தில் நடந்ததுன்னு. அதே தீமைகள் நடந்ததுன்னா என்னோட கர்ம வினையினால எனக்கு தீமைகள் நடக்குது அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அவங்களால எப்படி இருக்க முடியும்? அமைதியான மனதோட அவங்களால இருக்க முடியும். உண்மையான சந்தோஷத்தை அவங்களால பக்தி சேவையின் மூலமா அனுபவிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மாதாஜி 5.29. भोक्तारं यज्ञतपसां सर्वलोक महेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे कर्म सन्न्यासयोगो नाम पंचमोऽध्याय. सर्वं कृष्णार्पणमस्तु. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். அமைதிக்கான ஃபார்முலா பீஸ் ஃபார்முலா. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பன் நானே. அவங்கதான் சுப்ரீம் என்ஜாயர். சரிங்களா? பகவான் தான். ஏன்னா இப்ப என்னோடது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நான் அதை என்ஜாய் பண்றேன் இல்லைங்களா? எனக்கு விருப்பமான நேரத்துல அதை நான் பயன்படுத்த முடியும், என்னோட விருப்பப்படி அதை நான் பயன்படுத்த முடியும். இந்த உலகத்தை படைச்சது, இந்த உலகம் எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்தது? பகவான் கிட்ட இருந்து வந்தது. அப்ப அவங்களுக்கு தான் என்னது? முழு உரிமை இருக்கு இல்லைங்களா? அப்ப எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பன் நானே என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் சுப்ரீம் கண்ட்ரோலர். அவங்கதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ அப்ப நம்ம கையில என்ன? நம்ம நினைக்கிறோம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது எல்லாமே என்னது? இல்யூஷன். அது எதுவுமே ஒரு அறியாமையில நம்ம நினைச்சுக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வருது, அதை என்னால வர விடாம பண்ண முடியுமா? கிடையாது இல்லைங்களா? அது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. கஷ்டம் வருதுன்னா அதை அனுபவிக்கிறது தான் ஒரே ஒரு விஷயமா நம்ம வச்சிருக்கோம். ஆனா நம்ம மனதுல என்ன இருக்கும்? நான் எல்லாத்தையும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆயிடுது? இல்யூஷன்
நம்மள அறியாமல் நம்மள வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ யார் இருக்கல சுப்ரீம் கண்ட்ரோலர் பார்த்தா பகவான் தான். லோகங்களையும் தேவர்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட செயல்களை செய்யுது இல்லைங்களா? சூரிய பகவான் தினமும் உதிக்கிறாங்க, அதே மாதிரி பூமி வந்து சுத்திட்டு இருக்கு, காற்று அதோட வேலையை செய்யுது, எல்லாமே என்ன பண்ணுது அதோட வேலைகளை செய்யுது. யாரோட கண்ட்ரோல்ல செய்யுது? பகவானோட கண்ட்ரோல்ல செய்யுது, நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது இல்லைங்களா? அப்ப யாரு சுப்ரீம் கண்ட்ரோலர்? பகவான் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா உயிர்வாழிகளிலும் உற்ற நண்பன் என்று உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் எட்டர்னல் ஃப்ரெண்ட் வெல்விஷர். பகவான் வந்து என்னைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்ன்றத நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா தன்னோட குழந்தைய தன்னோட பேரண்ட்ஸை என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க தப்பு செய்யும்போது கண்டிப்பாங்க, சில சமயம் அதிகமா இருக்கும்போது தண்டிப்பாங்க இல்லைங்களா? அந்த அளவுதான் நம்ம வந்து இக்னோரன்ஸ் மோட்ல இருக்கும்போது நம்மளுக்கு வர கஷ்டங்கள் எல்லாம். ஆனா ஒரு பேரண்டா என்ன பண்ணுவாங்க, அன்போட தான் பார்த்துப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் பகவான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உற்ற நண்பன், அதுவும் என்னைக்குமே நம்மள தனிச்சு விட்டதே கிடையாது. நம்ம சோல்னு ஒன்று வந்ததுல இருந்து சூப்பர் சோல் இருக்கும், பக்கத்திலேயே இருக்கும் இல்லைங்களா? அப்போ உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல யார் இருக்காங்களோ, முழு உணர்வு கிருஷ்ண பக்தியில யார் இருக்காங்களோ, ஜட துயரங்களிலிருந்து இதெல்லாம் யார் ஒருத்தங்க ஆழ்ந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜட உலகத்துல வர துயரங்கள் அவங்களை என்ன பண்ணாது, பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்போ நம்மளுக்கு எதனால நம்மளோட அமைதி போகுது? துயரங்கள்னால நம்மளுக்கு அமைதி போகுது. அப்ப ஜட துயரங்கள் இல்லாத பட்சத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? பகவானோட பக்தி சேவையில இருக்கிறவங்க அமைதியோட இருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்து பையவச்ச பதித்தானா பாவனி வைஷ்ணவ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ ஸ்ரீ ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.